like a Hellcat. Hello viewers, welcome back to Maggie's Kitchen. இன்னைக்கு நம்ம Maggie's Kitchenல cheese omelet tawa egg curry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. cheese omelet tawa egg curry செய்யலாம் வாங்க. cheese omelet செய்யறதுக்கு 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இந்த முட்டை கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு முட்டையை இது போல் நல்லா அடித்து கலந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவையை ஆம்லேட் போல் தோசை தவாவில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆம்லேட் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் துருவிய சீஸை இது போல் சேர்த்துக்கோங்க. கிரேட்டர் வச்சு அழகாக இந்த ஆம்லேட் மேலே அப்படியே டைரெக்டாக நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம். இது போல் எல்லா இடத்துலையும் சீஸை பரவலாக துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டும் நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லை ஒன் சைடட் ஆம்லேட்டாகவும் நீங்கள் இதை அப்படி எடுத்துடலாம். இப்போது ஒன் சைடாக வெந்து வந்ததுக்கப்புறம் இது போல் அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோல் பண்ண இந்த ஆம்லேட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுங்க. இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஆம்லேட் எங்காவது வேகாமல் இருந்தால் நல்லா வேகும். ஆம்லேட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆம்லேட்டை இது போல் சின்ன சின்ன வடிவத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆம்லேட்டை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதே தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வேக வச்ச 3 முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் போதும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு நல்லா வெங்காயத்தோட தக்காளியோட நல்லா பெரட்டி விடுங்க. அது கூடவே நம்ம சேர்த்துருக்கிற முட்டையோட மஞ்சக்கருவையும் நல்லா குழச்சி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஓரளவு நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்ஸை இந்த தொக்கு கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆம்லேட்ஸோட எல்லா இடத்துலையும் மசாலா சமமாக பரவுற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இது போல் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
கருவேப்பிலையை சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சீஸ் ஆம்லேட் தவா எக் கறி ரெடி. இந்த சூப்பரான சீஸ் ஆம்லேட் தவா எக் கறியை சுட சுட சப்பாத்தி கூடவோ, பாவ் பன்ஸ் இல்லை டோஸ்டட் பிரெட் இல்லைனா தோசை கூடவோ சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர புது புது வீடியோஸை மறக்காமல் நீங்கள் பார்க்கணுமா? அப்போது மேகிஸ் கிச்சனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.